டெல்லியில் போயிட்டு காருக்கு மேலே ஓப்பன் பண்ணி இப்படி சிரிச்சிட்டு கை காமிக்கிற அளவுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு மோசமான சம்பவம். அதுக்கு உங்களை என்கொயரி கூப்பிட்றாங்க. அது உங்கள் ஃபாலோவர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அது எங்களுக்கு புரியுது. அதுக்காக நீங்கள் வந்து மேலே நின்று கை காமிச்சு சிரிச்சு போஸ்ட் கொடுக்குற மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் அங்கே போகலை. கொள்கை இல்லாமல் கொள்கைங்கிற பேர் ஒன்று வச்சுக்கிட்டு தப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் மற்ற அரசியல் அதிகமாக பார்க்குறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அது 80 சீட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை மீட் பண்ணது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுறது. இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டே வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. சார் என்ன சொல்றாருன்னா அப்பாங்கிறாரு. இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் தான் அப்பா, குறிப்பாக பெண் குழந்தைகள் நான் தான் அப்பா அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கப்ப நீங்கள் ரீல்ஸ் பண்ண முடியுமா உங்களால்? டிவிக்கு எடுத்து ஆதவர்ஜுன் அவங்க பேசுவது அவர் தேவையில்லாமல் ரஜினி அவர்களை வந்து ஒரு உள்ளே இழுத்து அவர் அரசியல் உள்ளேயே வரல. அவரை விமர்சிக்கிறதும் அவரை பற்றி பேசுறதும் நியாயம். பாட்ஷா அப்படிங்கிற படம் வர்றப்ப ரஜினி சாரோட வேல்யூ அவர் நினைச்சிருந்தா அவர் தான் சிஎம் தமிழ்நாட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ அதை கடந்து அசால்ட்டா இதெல்லாம் வேணாம், இதை தேவைன்னு சொல்லி மனசு வச்சுட்டு ஒதுங்கி போனார்ல. அது கெத்தா இல்லை நான் கட்சி ஆரம்பிப்பேன், இந்த மாதிரி நடத்த தெரியாமல் தப்பு தப்பாக நடத்திட்டு இருப்பேன், அதுக்கு நியாயங்களும் கற்பிப்பேன். அவங்க இன்னும் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணல. அப்படி இருக்க ஒரு அரசியல் கட்சி எப்படி நேராக 3வது இடத்துக்கு வரும்? அதுக்கான தகுதி அதுக்கு என்ன இருக்கு? விஜய் சாரையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கம்பேர் பண்ணி சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். எந்த கம்பேரிசனும் ஒத்தே வராது. பெரிய பெரிய தலைமைகள் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பிளாஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மூலம் சந்தர்ப்பவாத அரசியல் தான் நான் டிவிக்கே பார்க்குறேன்.